சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் 24வது தலமும், தேவார பாடல் பெற்ற 141வது தலம் தான் பழையாறை. இந்த பழையாறையை 2 விதமாக சொல்லுவாங்க. வடத்தளின்னு சொல்லுவாங்க, பழையாறைன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம வடத்தளியை தான் பார்ப்போம். ரெண்டுமே ஒரே பதிகத்தில் தான் பாடப்பட்டுச்சு அப்பர் பெருமானால். இப்போ நம்ம முதல்ல வடத்தளியை பார்ப்போம். இந்த வடத்தளி கோவில் வந்து மாடக்கோவிலுங்க. இதோட இறைவன் பேர் வந்து தர்மபுரீஸ்வரர், இறைவி பேர் விமல நாயகின்னு சொல்கிறாங்க. சம்பந்தர் வந்து திருநாவுக்கரசர் அப்பரேன்னு சொன்ன தலமாக சொல்லப்படுது. சமணர்களால் மறைக்கப்பட்ட சிவலிங்கத்தை அப்பர் வந்து உண்ணா நோன்பு, அதாவது உண்ணாவிரதம் இருந்து வெளிப்படுத்திய தலம் அப்படிங்கிறத இது வடத்தளி தலம்னு சொல்கிறாங்க. இது வந்து தேவார வைப்பு தலமாக சொல்லப்படுது. ராஜராஜ சோழரோட மூத்த சகோதரி குந்தவை பராமரிப்பில் இங்கே வந்து ராஜேந்திர சோழன் வளர்ந்ததாகவும், பழையாறைங்கிறது சோழர்களோட தலைநகரமாக வந்தது. இந்த கோவிலோட மூலவர் வந்து 16 பட்டைகள் கொண்ட லிங்கமாக இருக்கிறார். இந்த கோவிலுங்கிறது வடத்தளி, வடக்கு பக்கம், பழையாறையோட வடக்கு பக்கம் இருக்குது. பழையாறுடைய கிழக்கு பக்கமாக இருக்கிறது தான் உண்மையாக தேவார பாடல் பெற்ற தலமாக சொல்லப்படுது.